Hi friends, welcome to Nagas Media. எப்பவும் போல இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான vlog பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நம்மளோட நாகாஸ் ஒன்லி நேச்சுரல்ல சூப்பரான ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா நாளையோட முடியுது, நாளைக்கு வரைக்கும் மட்டும்தான். ஏன் முக்கியமான விஷயம் சொல்றேன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆஃபர் முடியறப்ப பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவீங்க, நான் இப்பதான் வீடியோ பார்த்தேன், ஸோ எனக்கு ஆஃபர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இது முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ள உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங், கொரியர் சார்ஜ் கிடையாது. அதே மாதிரி நீங்க வாங்குற ப்ராடக்ட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் வந்துடும். ஸோ இந்த ஆஃபரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கமெண்ட்ல எல்லா விதமான ப்ராடக்ட்டும் அண்ட் கான்டாக்ட் நம்பரும் நான் உங்களுக்கு பின் பண்றேன், அதுவும் பாருங்க, டீட்டெயிலா இருக்கும். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா தம்பி பாப்பாவுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நார்மல் பணியாரமாக கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க, சில நேரம் வாழைப்பழத்தை தின்னு அழுத்து போய் அதையும் சாப்பிட மாட்டாங்க. நான் அதனால என்ன பண்ணிட்டேன்னா, பணியாரத்துக்கு கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டு, இது பார்த்தீங்கன்னா இரும்பு தவா சூப்பராக இருக்குது, ஒட்டவே இல்லை. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் மாவு ஊற்றி வாழைப்பழத்தை அதுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணி வச்சுட்டேன். இதில் மாவு கொஞ்சம் தான் இருக்குது, வாழைப்பழம் தான் அதிகமாக இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம மாவோடையே வாழைப்பழம், தேங்காய் சில்லு, வெல்லம் இப்படிலாம் கலந்து ஊற்றுவோம் இல்லையா, அதை விட உள்ள வாழைப்பழத்தை ஒளிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தேன். அவன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். அதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு, எங்கள் மாமியாருக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது, சாப்பிட்ருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு வித்தியாசமாக செய்யும் போது ஜாலியாக சாப்பிடுவாங்க. வெளியில் வாங்காமல் ஹெல்த்தியாக கொடுக்கலாம். அந்த வாழைப்பழத்துக்கு மேலேயும் கொஞ்சம் மாவு ஊற்றி விட்டுட்டேன். வேணா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், நான் கொஞ்சமாக ஆயில் தான் சேர்த்தேன். அதுக்கப்புறம் வெள்ளை கரைசல் ஆல்ரெடி நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன், அதில் கொஞ்சத்தை எடுத்து கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டேன். ஏன்னா திக்காக கொதிக்க வச்சோன்னா பாகு மாதிரி ஆகிடும், அப்படி வரக்கூடாது, தண்ணியாக இருக்கணும். அது கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா இந்த பணியாரத்தை போட்டோன்னா அந்த வெள்ளை பாகு இது இழுத்துக்கும். அதனால இது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகணும். நான் அவசரப்பட்டு திருப்பிட்டேன், அதுக்கப்புறம் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் திருப்பினது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வரவேல சட்டுன்னு. ஸோ இது கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி போடுங்க. நல்லா ப்ரௌனாக இருக்கும் போது அவங்களுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அடுத்து அதை நம்ம எடுத்து வெள்ளைப்பாகில் போட்டுட்டு கொஞ்ச நேரத்திலே எடுத்துடணும். எடுத்துட்டோன்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி. இது பார்த்தீங்கன்னா பருப்பு தான் செஞ்சுருந்தேன், ஏன்னா டிஃபனுக்கு சைட் டிஷ் வேணும் அப்படின்றதுனால. இதுதான் சிம்பிள், டபக்குன்னு எல்லாம் ஒரே ஒரு 4 விசிலில் விட்டோன்னா நம்மளுக்கு வேலையே முடிஞ்சுது. அதனால நான் எப்போவுமே அதிகமாக பாசி பருப்பு பண்ணிடுவேன். அதில் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அதை தூக்கி வச்சு ஒரு 4 விசில் அடிக்க விட்டோன்னா ஓகே. ஆனால் என்னன்னா, எந்த குக்கருமே உருப்படியாக செட் ஆக மாட்டேங்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியில் வருது, இந்த மாதிரி தான் இருக்குது. இருக்கட்டும், இருக்கிறத வச்சு பொழைச்சிக்கோன்ட்டு ஓட்டிகிட்டு இருக்குது. அடுத்தது பிள்ளைங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. ஏதோ 10 பிள்ளைங்க வச்சிருக்க மாதிரி சொல்கிறேன், 2 ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. இது பாருங்க, இதெல்லாம் சாயுடைய கைவண்ணங்கள். பெயிண்ட் எடுத்து வீடெல்லாம் அடிச்சிருக்கா, இங்கேயும் அடிச்சிருக்கா, இங்கேயும் அடிச்சிருக்கா. ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, என்ஜாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. அபி என்ன பண்ணிட்டு இருக்காப்ல அப்படின்னாக்க, கிழிஞ்சது கிளியாதது, ஒட்டுனது ஒட்டாதது, கிழிஞ்ச துணியெல்லாம் போட்டு தச்சுக்கிட்டு. இல்லை, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த பேண்ட் ஷர்ட்லாம் இன்னமும் நான் போட்டிருக்கேன். ஏதாவது டேமேஜ்னா அபி சரி பண்ணி கொடுத்துருவாப்ல. ஆமா, கிழிஞ்ச துணியெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட பிசினஸ் ஐடியா சொல்லும் போது நான் முக்கியமா இதைத்தான் சொல்லுவேன், டெய்லரிங் ரொம்ப பெஸ்ட், அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் கிழிஞ்ச துணி கொடுத்தா கூட வெளியில தைக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, இவ்வளவு துணி அபி எல்லாம் பாப்பா யூஸ் பண்ண மாட்டேன்னு போட்டதெல்லாம் சரி பண்ணி வச்சிருக்கா. இப்ப தையெல்லாம் விட்டு போயிருந்தது, இது எல்லாத்தையுமே தச்சு போட்டுட்டேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா இந்த இடத்துல இதுல விழுந்துச்சு, பூ மாதிரி இருந்துச்சு. அப்ப கடையில 10 ரூபாய்க்கு பட்டன் வாங்கி 2 வச்சு விட்டேன். பின்னாடி ஜிப்பு போயிருச்சு. ஜிப்பு போனா என்ன இருக்கவே இருக்கு, கொக்கி வச்சு தரேன் போட்டுக்க அப்படின்ட்டு. இப்ப கொக்கி வச்சிருவேன். என்னடா கொக்கி வைக்கிறேன் போது கரண்ட் பொக்குன்னு போயிடுச்சு. சரி, ஓகே. இப்ப நம்ம கீழே போவோம். அம்மா இந்த செடியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு கருப்பா ஃபங்கஸ் மாதிரி ஆயிருக்கு. பயோஎன்சைம் அடிக்கணும்னு சொன்னாங்க. அம்மா போயிட்டு அம்மா பயோஎன்சைம் அடிச்சிட்டு. இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா எனக்கு தோணுச்சு, இவங்களை ரீட் பண்ணாம ரீடிங் ரூம்னு ஒண்ணு போட்டோமே நம்மன்ட்டு. இப்ப பாருங்க, அந்த இடத்துல புக் எதுவுமே இல்ல. நேத்து எல்லாத்தையும் மாத்திட்டேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கும் லட்டு குட்டிக்கும் சேர்ந்து ட்ரெஸ் தைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்குதான் இந்த இடத்துல இந்த புக் எல்லாம் அவன் ரூம்ல போதும், நம்ம இவன் புக், எங்க ரூம்ல எங்க புக். இப்ப கீழே போவாங்க. பெரிய ரோபோட்டிக்ஸ் சொல்லி கொடுக்குறாப்ல எங்க அம்மாவுக்கு அங்க அடிக்கிறதுக்கு. பயோஎன்சைம் எடுத்துக்கிட்டு நம்ம நம்மளுடைய செடியெல்லாம் அடிக்கிறது போறோம். எதுக்கு பயோஎன்சைம் அடிக்க போறோம் அப்படின்னாக்க, பயோஎன்சைம் நான் எப்படி கலந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஷார்ட்ஸ் வீடியோல இருக்குது, அதை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். எதுக்காக நம்ம பயோஎன்சைம் அடிக்க போறோம், நம்ம வீட்டு செடி எல்லாம் பாருங்களேன். இந்த பனிக்காலம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டு செடி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, தென்னை மட்டையில பாருங்க, தெரியுதா ஒரு மாதிரி கருப்பா ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஆன மாதிரி தெரியுதா. பப்பாளி செடி எல்லாம் பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில சாணம் கரைச்சி ஊற்று, சோப்பு தண்ணி கரைச்சி ஊற்றுங்கன்னாங்க. சோப்பு தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல். அதனால பயோஎன்சைம் நம்மளே சொந்தமாக தயாரிச்சிட்டோம்.
காய் உள்ள இருக்கு. எல்லாத்துலயுமே பூச்சி. ஸோ அதனால பயோ என்சைம் நம்மளே சொந்தமாக தயாரிச்சு அதை வந்து நம்ம செடிக்கெல்லாம் அடிக்கிறோம். நம்மள்ட்ட நிறைய பேர் பையிங் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்காக பயோ என்சைம் வந்து இது நேச்சுரல் அப்படின்றனால செடிக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவோம். இது வந்து நிறையலாம் கலக்க வேண்டியதில்லை. 2 லிட்டர் தண்ணிக்கு நம்ம சும்மா கொஞ்சமா கலந்தாவே போதும். ஆமாம், பட்டன் நீங்க பிரஸ் பண்ணிட்டே இருக்கணும் இல்லம்மா. இதை இப்படி பண்ணிட்டு இப்படி இதை பாருங்க, இதோ இதை தள்ளி இப்படி உள்ள லாக் பண்ணிட்டீங்கன்னா அது பால் அடிச்சுட்டே இருக்கும். கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க மாமிக்கு. ஆமாம், அம்மாவே ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு எல்லாத்தையும். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிளகா செடியிலலாம் மிளகா நிறையா இருக்குது, எல்லாத்தையும் முதல் பறிப்போம். இல்லைன்னா எல்லாமே பழுத்து வீணா போகுது எல்லாம் வெடிச்சு. நான் ஒரு கட்டத்தில் நினச்சேன் அம்மாவுக்கு செடி வைக்கிறது பிடிக்காது போலன்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தா நம்மலாம் கவனிக்க வேண்டியதில்லை, அவங்க தான் செடி அதிகமாக இது பண்ணுறாங்க, காவாந்து பண்ணுறாங்க. சரி ஓகே, காவாந்து பண்ணுறாங்க, சேஃப்டி பண்ணுறாங்க. செடியில் போய் காயெல்லாம் பறிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் செடிகளில் ஒரு சில செடிகள்லாம் பூச்சி இருக்குது. நானும் தான் நம்மளுடைய தோட்டம். ஏன்டா 4 செடியை வச்சுட்டு தோட்டம் தான் சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இதை பராமரிக்கிறதுக்கே பல தெம்பு வேணும் போல இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா நானும் வாட்டர் ஆப்பிள் இந்த காக்கி அந்த காக்கின்னு இதுக்கு நான் கடையில் காசு கொடுத்து வாங்கி திட்டு போயிடலாம் போல இருக்கு. நான் நினைப்பேன் டெய்லி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற விஷயங்களை வீட்டில் வளர்க்கலாம், எப்பயாவது கொடுக்குற விஷயங்கள் வந்து கடையில் வாங்கிக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய நிலமா இருந்தால் நிறைய வச்சு விடலாம். ஆமாம், இது வந்து அம்மா மரவள்ளி கிழங்கு செடி எல்லாத்தையும் எதோ கொண்டாந்து வச்சிருக்காங்க, எதுன்னு தெரியல. ஆனால் இது ரொம்ப நல்லதுதான் அது. ஓகேங்களா, இது வந்து வீடு வந்து அபி வந்து வீடு வந்து அடிக்கடி அடிச்சிட்டு வீடு முழுவதுக்கு இந்த பயோ என்சைம் தான் அபி வந்து யூஸ் பண்றா. துணி வந்து ஊற போறப்ப கொஞ்சம் எடுத்து ஊத்துவா, ஊற போடாம யூஸ் பண்ணலாம், பாத்ரூம் க்ளீன் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் இந்த பயோ என்சைம் யூஸ் பண்ணுவா. சோ அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். எதை கீரை வச்சு விட்டுருக்கீங்களே, வெங்காயம் இல்ல மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளி கீரை, வெங்காயம், திராட்சை எல்லாமே இருக்கு நம்ம வீட்டுல. எல்லாமே இருக்கு, செடியா இருக்குன்னு சொல்றா, பழமா இன்னும் வரல. சரி ஓகே, இதெல்லாம் பழமா ரொம்ப நாள் எடுக்கும் போல இருக்கு. கண்டிப்பா எடுக்கும். செம்பருத்தி பாரு குட்டியிலே பூக்குது மகி. செம்பருத்தி அவ்வளோண்டு குட்டியில பூக்குது. அம்மா கிளைய உடைச்சு விட்டுருப்பாங்க. இங்க பாருங்க வெங்காயம் கிட்ட காட்டுறோம் மச்சான். அதான் குட்டி குட்டி செடியா தெரியுது, வெங்காய செடி. இங்க பாருங்க ஏகப்பட்ட செடி முளைச்சிருக்குல்ல. வீட்டுல குட்டி குட்டியா இருக்கிற வெங்காயத்தெல்லாம் கொண்டு வந்து அம்மா இங்க நட்டு வச்சிடுறது. மொத்தத்துல இந்த மண்ணுல உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி என்னென்ன வராது நினைக்கிறோமோ எல்லாமே வந்து எல்லாமே தான் வருது. ஆனா என்னன்னா இங்க வெயில் பட மாட்டேங்குது, சன்லைட் படாதனால எல்லாம் அப்படியே குட்டியா. வெயில் படுறதெல்லாம் சூப்பரா இருக்கு. ஆமா, எனக்கு டவுட் கிளியர் பண்ணுங்க. குருவ மரம்னு வாங்கி 2 வச்சோம், குருவையாவே இருக்குது, வளர மாட்டேங்குது. இது வெயில் படாம அப்படியே இருக்கு. என்ன மரமா? என்ன மரம் எவ்வளவு வளர்ந்து வந்திருக்கு. ஆமா, என்னமா எனக்கு ஏதோ வச்ச மாதிரியே இருக்கேம்மா இது. அத்தாடி, மிளகா போட்டு அதாவது காரமா சமைக்க கூடாதான், ஆனா மிளகா ஊறுகாய் போட்டு திம்பாங்களா? என்னடா நியாயம் இது? பழைய சோத்துக்கு மிளகா ஊறுகாய் வச்சுக்கிறாங்க, ஆனா குழம்புல கொஞ்சம். ஆனா இப்ப வந்து ஆக்சுவலா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுதுல, இனிமே தயிரை ஊத்தி பழைய சோத்துக்கு வந்து புளி மிளகா வச்சு தின்னா செம்மையா இருக்கும். மிளகா நல்லா இருக்கும். அப்படியே எண்ணெயில பொரிக்கணுமா, இதை பொரிச்சு உப்பு போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அது நார்த் இந்தியா ஸ்டைல், அது நமக்கு தேவையில்லை. எனக்கு வேணும்டா. கப்புன்னு 2 ஓட்டை போட்டு உப்புல ஊற வச்சு வெயில வச்சு ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும் பச்சை மிளகா. ஆமா, இது அத்தனை அங்க இருக்கு பாத்தீங்களா? வாங்க அதையும் பறிப்போம். வாங்க இந்த பாருங்க தக்காளி பாருங்க, நிறைய வந்துருச்சு நம்ம செடியில் தக்காளி. இந்த பாருங்க எங்க கொத்து கொத்தா தக்காளி இருக்கு பாருங்க. திருமண பக்கம் வீட்டுல தக்காளி போட்டு வச்சிருக்காங்க அம்மா. இந்த செம்பருத்தி அங்க பூத்து இருக்குது. இதுல பாருங்க எவ்வளவு மிளகா இருக்கு தெரியுதா? எல்லாத்தையும் பறிச்சோம் அப்படின்னாக்க நம்ம இந்த வாட்டி ஒரு பாட்டில் நிறைய புளி மிளகா போட்டலாம். சிகப்பு கலர்ல அவ்வளவு அழகா இருக்கு. பறிச்சிடாத வீணா போயிடும். நான் புளி மிளகாய் எப்படி செய்யறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஆமா பாருங்க எவ்வளவு மிளகா சூப்பரா இருக்கு. இது பேர் வந்து இந்த குண்டு மிளகா இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து புல்லட் மிளகாயம். காரம் செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நான் நினைச்சே பார்க்கல மச்சான். இது எல்லாமே பாத்தீங்களா மெனக்கிட்டு வச்சதெல்லாம் உருப்படியா வரல, கடையில வாங்கிட்டு வந்து வச்சதெல்லாம் வரல. வீட்டில் இந்த வேஸ்டேஜ் எல்லாம் இருக்குல்ல, அந்த இதை கொண்டு வந்து போட்டுதான் இவ்வளோ வளர்ந்துருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து தாராளமாக முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பாட்டில் நம்ம வந்து இது பண்ணிடலாம். என்னது புளி மிளகா தாராளம் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றணும், இல்லைனாட்டி பொசுங்கிரும் பின்னாடி. செஞ்சு சாப்பிட்றோம். ஓகேவா, அப்படியே அதை செய்கிற காட்ட சொல்கிறேன். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி வச்சிருக்க மிளகா செடியிலேயே மிளகா இருக்குது, நானும் பறிச்சுட்டு வரேன்னு சொல்லி வந்து பறிச்சுட்டு இருக்காங்க. எப்படியும் ஒரு 1/2 kgக்கு மேலே மிளகா நீங்கள் வந்துடும் நமக்கு. ஓகேவா, 2 பாட்டில் புளி மிளகா பாட்டில் போடுறோம். அப்புறம் பின்னாடி ஃபயர் ஆகி போய் 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றுறோம். அப்படியே வாய் அடக்க மாட்டேங்கிற போடுமா. அம்மா வேற திடீர்னு ஐயோ மிளகாய் மடியில் பறிக்க கூடாது பூச்சி வந்துருன்ட்டாங்க. நான் ஆஹா இதெல்லாம் என்ன சொல்லாதீங்க, நான் வேற நம்பி இதை கொண்டு போய் 4 பேர்கிட்ட சேர்த்துருவேன். அதனால நான் அதை நம்பல. இந்த தெரியுதா உங்களுக்கு, இதுதான் இலையை வந்து கடிச்சு சாப்பிட்ற புழு. என்ன எனக்கு தெரியல, கேமரால எனக்கு நேர்ல தெரியுது. பாரு அப்படியே பச்சை அந்த இலை கலர்ல இருக்கு பாத்தீங்களா? இதான் அந்த இலையை வந்து கடிச்சு சாப்பிடுறது. மெதுமெதுவா தின்ட்டு இது வந்து என்ன கொஞ்சம் குட்டி போட்டு பூச்சி ஆக்கி விட்டு போயிடலாம். இதை கூட பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்களா மகி? நீ தின்னு. சரி இல்ல பயோ என்சைம் இது கலர் பாத்தீங்களா, ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல, இதோடைய வாசனையும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா இது லெமன் ஆரஞ்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு பண்றோமா. ஸோ சூப்பரா இருக்கும். வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இது வந்து நம்மளுடைய பிரைஸ் லிஸ்ட்லயே நான் ஆட் பண்ணல.
ஏன்னா இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. அப்ப நம்ம கொடுக்க முடியல அப்படின்னா பேர் கெட்ட பேரா போயிடும். என்னங்க கொடுக்க மாட்டீங்க, லேட் ஆகுது. இது டியூரேஷன் அதிகம் செஞ்சு பண்றது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் 3 மாசம், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 மாசமாவது நம்ம வெயிட் பண்ணணும். 1 மாசம் 1.5 மாசம். அதுக்காக தான் இதை வந்து பிரைஸ் லிஸ்ட்ல ஆட் பண்ணல. பட் வேணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க. இது வந்து எல்லாத்துக்குமே நல்லது. நம்மளே செஞ்சுக்கலாம். ஒரு வாட்டி ஒரு பாட்டில் வாங்கிட்டா போதும். அடுத்தடுத்து நீங்களே செஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் நல்லதா? கழுத்து வலிக்கு நல்லதா? அது கழுத்து வலிக்கு ஊத்தி கழுவி பாரு, தெரியும். ஓகே. மிளகா நிறைய மிளகா, புல்லட் மிளகா. இது வந்து புல்லட் மிளகா வந்து சீனி மிளகா மாதிரி ரொம்ப உரப்பா இருக்கும். இதோடைய விதையும் ரொம்ப பெருசா இருக்கும். என்ன ஒரு விஷயம், வெயில் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. மூஞ்சி, கை, காலு எல்லாம் எரியுது. அத்தனையும் நம்ம தோப்புக்குள்ள இருக்கோம். சுத்தி தண்ணி தோப்புல வயல்ல பாஞ்சிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து கரண்ட் போகுது வருது. அத்தனை 3 பேஸ் தான். அது வந்து இதுல வந்து தென்னை மட்டை விழுந்துருச்சு, அதனால பிரச்சனை ஆயிடுச்சு. இங்க வந்து அடிக்கடி அந்த ப்ராப்ளம் வருது. தென்னை மட்டை அது ஆடும்போது இங்க கரண்ட்டும் போய் வரும். திருப்பி அதை வெட்டணும். அது மட்டும் நைட்டு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. வேலை மிளகாயெல்லாம் பறிச்சாச்சு. நல்லெண்ணெய் வேணும், வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் புளி மிளகாயை செஞ்சு காட்டுறேன். ஓகே. வந்து ஏற்கனவே இதுல நான் உப்பு போட்டுட்டேன் அவசரத்துல. நீ உப்பு போட்டு இது உப்பு கசமாட்டியா? ஆமா, நான் தயிர் எடுத்து வச்சேன். நல்லா கேட்டுக்கோங்க மக்களே. மக்கள் எனக்கு புதுசா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம காலையில் எந்திரிக்கணுமா. மகிக்கு வந்து காபி டீ குடிக்கிறது எதுவும் பழக்கம் இல்லை. ஆனால் என்னென்னா காலையில் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வேலையை முடிச்சுட்டு அப்புறம் இப்போ வந்து உக்காந்தனா ரொம்ப இதுவாக இருக்குப்பா, வெயிலாக இருக்குது, மோர் கலந்து கொடுன்னு சொன்னார். இங்கே பாருங்க வெண்ணெய் என் மேலே. அட கடவுளே, நம்ம கூட தான் வெண்ணெய் இருக்குன்னு பார்த்தா மோரில் கூட வெண்ணெய் இருக்கு. அடாடா. ஸோ இப்போ என்ன சொல்கிறாரு, வெயில் அடிக்குது மோர் கொண்டு வான்னு சொன்னார். அதே வெயில் எனக்கும் தான் அடிச்சிருக்கு. எனக்கு நீ என்ன கொண்டு வந்த? உனக்கு இந்த இருக்கு. ஏய், சாம்பார் இருக்கு, சாப்பாடு இருக்கு. இந்த போன வாரத்து சாம்பார் இருக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு விடு. நாய்க்கு போட முடியாது, நாய்க்கு செத்து போயிடும். இந்த தண்ணிய இப்படி பிடிச்சி இப்படி ஊத்துனா என்ன யாரும் திட்டுறது கிடையாது. ஆனா இதையே இப்படி பிடிச்சா திட்டுறீங்க. போய் டைரக்டா பைப்ல பிடிச்சி குடிக்கிறீங்கன்னு. சரி, ஓகே. நம்ம வீட்டு தயிர்ல பாத்தீங்கன்னா நல்ல வெண்ணெய் வந்து விட்டது. இப்ப மகி வாயில் இது வழுக்கின்னு போகுது. இந்தா